இறங்கி வாங்க ராஜா. உம்முடைய சமூகம் அப்பா எங்களுக்கு எப்பொழுதுமே ஆனந்தத்தை கொடுக்கும் ராஜா. அப்பா ஒவ்வொருத்தருக்கும் அப்பா நீங்கள் ஆனந்த தைலத்தினால நிரப்புங்க. இந்த ஆராதனை முழுவதுமாக நீங்கள் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க ராஜா. அப்பா நீ வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன் ராஜா. அப்பா இந்த இடத்துல அப்பா எங்களுக்காக இறங்கி வரும்படியாய் நாங்கள் கெஞ்சுகிறோம்ப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு பிப்ரவரி மாதத்தோட 1ஆம் தேதியில் ஏசப்பா நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். ஒரு புதிய மாதத்திற்குள்ளே ஏசப்பா நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அவருடைய சமூகத்தில் வர்றது நம்மளுக்கு எப்போவுமே சந்தோஷம். தாவீது சொன்ன மாதிரி, ஆஸ் டேவிட் செட், எத்தனை நாளை பார்க்கலாம், அந்த ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது அவ்வளோ ஆனந்தம், அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவ்வளோ திருப்தி. இந்த நேரத்துலையும் பரலோகம் துதிக்கிறது போல் நம்ம இங்கே துதிக்க போகிறோம். ஆமென். God doesn't see the count. எத்தனை பேர் இருக்கோன்றது அவர் பார்க்க மாட்டார். உள்ளத்து நாளத்திலிருந்து அவர் கேட்குறது ஒன்று தான், முழு இதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு நம்ம அவரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் ஏசப்பா எடுத்து போட்டு, சோர்வுகளை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஏசப்பா நம்மளுக்கு பலனை தந்து இந்த ஆராதனையில் நடத்த போகிறார். அப்பா நாங்கள் நடத்த போகிற ஆராதனை உமக்கு பிரியமானதாக இருக்கட்டும். நம்ம கேட்டுட்டு நம்ம ஆராதனைக்குள்ளே செல்வோம். எல்லாரும் கரங்களை தட்டி பரலோகமே உம்மை துதிப்பதால்ன்ற பாடலை பாடி நாம் ஆராதிக்கலாம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே, பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம், கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்தன் நாமம், உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம், 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 ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. Yes Lord.
ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். நாமம் உயர்த்தும் இடத்தில் அப்பா நீங்க வாசம் செய்ங்க ராஜா. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அப்பா நாங்க உங்களை இன்வைட் பண்றோம் லார்ட். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். You are worthy of everything, Lord. துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். கரங்களை தட்டி துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். கரங்களை தட்டி துதியும் கனமும் மகிமை எல்லாமே அவருக்கே நம்ம செலுத்த வந்திருக்கிறோம். ஆமென். அப்பா நாங்கள் உங்களுக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம் ராஜா. ஆமென். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் எது மாறாது? அவருடைய கிருபை என்றுமே மாறாது. அவருடைய கிருபை மாறாமல் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்மளால் நிற்க முடியுது. அந்த சந்தோஷத்தோடு அப்பா உம்முடைய கிருபை எங்களோடு இருப்பதற்காக நன்றின்னு சொல்லி நம்ம மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. யார் வாழ்க்கையில்? என்னோட வாழ்க்கையில். ஆமென். கரங்களை தட்டி சந்தோஷமாக நம்ம பாடுவோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. மலைகள்
அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகா என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர். என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர். என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர். என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அமே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்வில். எங்க வாழ்க்கையில மாறாதது நீர் மாத்திரம்தான். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர். யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர். யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர். என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர். என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர். யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர். யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர். என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர். என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஆமென். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். ஆமென். நம்ம எவ்வளோ தூரம் போனாலும், நம்ம எவ்வளோ துரோகியாக இருந்தாலும், நம்மளை என்றைக்குமே கைவிடாதவர் அவர் மாத்திரம்தான். ஆமென். நம்ம வாழ்க்கையில் எது இருந்தாலும் என்ன இல்லைனாலும் இன்றைக்கி நம்ம கன்ஃபெஸ் பண்ண போகிறோம். அப்பா, என்னுடைய வாழ்க்கையில் நீர் போதுமானவராக இருக்கிறீர் ராஜா. அப்பா, அந்த மன ரம்யமான இருதயத்தை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம இந்த வார்த்தைகளை பாடும் போது என் வாழ்வில் என்றும் போதுமானவர் நம்மளுடைய வாயிலிருந்து பாடாமல் நம்மளுடைய மனதிலிருந்து அதை உணர்ந்தவர்களாய் நம்ம இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடுவோம். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், நன்றி அப்பா.
என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். திரும்ப பாடுவோமா? எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமான, என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். அப்பா, எங்க வாழ்க்கையில என்னைக்குமே நீங்க போதுமானவர் அப்பா. அப்பா, இன்னைக்கு நாங்க சபையாய் சேர்ந்து அப்பா நாங்க இந்த நேரத்தில் அறிக்கை எடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, எங்க ஒவ்வொருத்தருக்கும் அப்பா அந்த மன ரம்யமான இருதயத்தை தாங்க அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில எது இருந்தாலும் எது இல்லைனாலும் அப்பா, யூ ஆர் எனாஃப் லார்ட். அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில நீர் போதுமான இருப்பதற்காக நன்றி ராஜா. அப்பா, நாங்கள் இந்த நேரத்தில் அறிக்கை எடுக்கிறோம் ராஜா. அப்பா, எங்களுக்கு எது இல்லைனாலும் அப்பா பெத்தேல் சபையாக நாங்கள் இங்கே அறிக்கை எடுக்கிறோம். அப்பா, எங்களுக்கு இங்கே என்ன இருந்தாலும் இல்லைனாலும் அப்பா நீங்கள் போதுமானவர் அப்பா. எங்கள் ஆலயத்தில் அப்பா நீர் போதுமானவர், எங்களுடைய குடும்பத்தில் நீர் போதுமானவர் அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் போதுமானவர் அப்பா. அப்பா, யூ ஆர் எனாஃப் அப்பா. அப்பா, நீங்கள் எங்களுக்கு போதும் ராஜா. அப்பா, இந்த ஆராதனையில் முழுவதும் உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, மீதியான வேலையிலையும் அப்பா நீர் போதுமானவராக இருந்து எங்களை வழி நடத்துங்க ராஜா. எல்லாவற்றையும் உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? How many of you are happy today? ஒரு சொல்லுங்க, இந்த எத்தனை பேர் நீங்கள் சொன்னால் ஆண்டவர் அதை கேட்டு செய்வார் என்ற விசுவாசம் இருக்கிறது? How many of you believe that whatever you... எனக்கு இருக்கிறது 100% இருக்கிறது. ஹல்லேலூயா. How many of you have that faith that God will do whatever you are asking? நான் சொல்லும்போது ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிற தேவன் கேட்ட அந்த காரியங்களை செய்வார். So when I say the Lord within me will do great things. இது ஒரு புதிய மாதம். ஹல்லேலூயா. பெரிய சிலாக்கியம் என்ன, 1ஆம் தேதி அவருடைய சமூகத்தில் இருந்து நாங்கள் இந்த மாதத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுகிறோம். It's a great blessing that we are starting this month on the first on a Sunday. எழுந்திருந்த 3 பேருக்கு என்ன சொல்லுங்க, இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்கள். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாய் நீங்கள் சொல்லுகிற அந்த ஆசீர்வாதம் மற்ற பிள்ளைகளுக்குள்ளே கடந்து போகிறோம். 3 பேருக்கான கரங்களை கொடுங்க. So I'm asking you to at least give your hands to 3 people and bless them, and whatever you're blessing them will definitely happen. So can you all raise up and give hands to each other, at least for 3 people, and bless them. ஆண்டவர் இந்த மாதிரி வச்சுக்க சகல ஆசீர்வாதங்களை உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்க சகல ஆசீர்வாதங்களெல்லாம் ஆசீர்வதிப்பார். இந்த பிப்ரவரி மாதம் வச்சுக்க எல்லா ஆசீர்வாதங்களாலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதித்து உங்களை எல்லா ஆபத்துகளுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுவார். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தில் ஆண்டவர் வச்சுக்க எல்லா பிளஸிங்கும் உங்களுக்கு கிடைக்க பண்ணுவார். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60வது அதிகாரம் 1வது வசனத்தை நாங்கள் திருப்பிக் கொள்ளலாம். So let's turn to Isaiah chapter 60 and verse 1. 1-2 எடுத்தவர் ஒரு ஆள் நான் வாசிக்கிறேன். அதற்கு பின்பு இங்கிலீஷில் ரீட் பண்ணுங்க.
எழும்பி எடுத்துட்டீங்களா? ஏசாயா 60வது அதிகாரம் 1வது வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். இதோ இருள் பூமியையும் காருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். Isaiah chapter 60 verse 1 and 2 says, Arise and shine, for your light has come, and the glory of the Lord is risen upon you. For behold, the darkness shall cover the earth, and the deep darkness the people. But the Lord will arise over you, and his glory will be seen upon you. ஆண்டவர் இந்த மாதத்தில் எங்களுக்கு சொல்ற பாருங்க, நீ எழும்பி பிரகாசி, உன்னொளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிப்பார். So the Lord has given the promise on this month saying, Arise and shine, for your light has come, and the glory of Lord is risen upon you. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சொல்ற, எழும்பு சீயோனே, எழும்பு, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். சீயோனே, தேவனுடைய சபையை, பெத்தேலே, எழும்பு, எழும்பி பிரகாசி, கர்த்தர் அவருடைய மகிமை உன்மேலே உதிக்கும். So I'm telling to everyone, Zion and people of Bethel, arise and shine, for your light has come, and the glory of the Lord is risen upon you. ஹல்லேலூயா. Hallelujah. 2வது வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. இதோ இருள் பூமியையும் காருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். And the verse 2 says, For behold, the darkness shall cover the earth, and the deep darkness the people, but the Lord will arise over you. இந்த உலகத்தில் பார்க்குறோம் பாருங்க, ஒரு பாவமண்ட இருள், பயமண்ட ஒரு இருள், மரணமண்ட ஒரு இருள் வந்து இந்த உலகத்தை மூடிக்கொண்டிருக்கிறது, உலகத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. So in this world we are seeing that the sin and then the fear of death has covered us into darkness. ஆனா ஆண்டவர் இந்த நாளில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்ற, நீ எழும்பி பிரகாசி. ஹல்லேலூயா. And the Lord says to the children of God to arise and shine. உன்னுடைய ஒளி வந்தது என்று சொல்றார். For your light has come. ஹல்லேலூயா. அதே அதிகாரத்தில் பாருங்க 19வது வசனம், இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் சந்திரன் தன், ஒரு நாள் வாசிங்க, வெளிச்சத்தில் பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும். ஹல்லேலூயா. அவர்தான் உங்களுக்கு நித்திய வெளிச்சம், அவர் உங்களுக்கு மகிமையாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்துவிடும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் துக்கமாக இருக்க, உங்களோட துக்க நாட்கள் ஆண்டவர் சொல்ற முடிந்துவிடும். காரணம் அவரே வெளிச்சமாக இருக்கிறார். So here we see that the Lord says your mourning shall be changed, and he will be your light. நம்முடைய தேவன் பாருங்க, அவர் வெளிச்சமாய், இந்த சூரியன் சந்திரன் அவைகளில் வெளிச்சம் கொடுக்கிறது, நானே உங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிற ஒளியா இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். So our Lord says that it's not the sun or the moon which gives light to you, it is me, the Lord will be your light. ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார் சொன்னால், அவர் வெளிச்சத்தின் ஒளி உள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். The Lord we serve is the Lord of light. பாருங்க, ஒரு வசனம் சொல்றது, சங்கீதம் 119 105வது வசனம், உங்களுக்கு தெரிஞ்ச வசனம். உமது வசனம் என் பாதைக்கு வெளிச்சமும், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும், பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஆமென். So we see that your word is lamp to my feet and the light to my path. இன்னும் ஒரு வசனம், சங்கீதம் 27 27:1 ரீட் பண்ணுங்க. கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்?
கர்த்தரின் ஜீவனும் பலனுமானவர் யாருக்கு நான் அஞ்சுவேன்? Psalms 27:1 says, "The Lord is my light and my salvation. Whom shall I fear? The Lord is the strength of my life, and whom shall I be afraid?" ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? சொல்லுங்க தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? தேவன் So how is our Lord? அவர் வெளிச்சமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் தேவனாய் நம்முடைய கர்த்தர் இருக்கிறார். ஆமென். Our Lord is the light of salvation. அப்ப அவருடைய பிள்ளைகள் நாங்கள், அவர் வெளிச்சமாய் இருக்கிறபடியால் அவருடைய பிள்ளைகள் நாங்கள் எப்படி இருப்போம்? அருமையான பிள்ளைகளே, வெளிச்சமாய் இருக்க வேண்டும். So we are the children of God. Because he is the light, we have to be the light. ஹல்லேலூயா. Hallelujah. பூமியிலே வெளிச்சம் இருக்கிறதா? Do you think the earth has light? சொல்லுங்க, பூமியில வெளிச்சம் இருக்கிறதா? எத்தனை பேர் பூமியில வெளிச்சம் இருக்குன்னு சொல்றார்கள்? How many of you say that there is light in the world? எப்படி பூமியில வெளிச்சம் வருகிறது? How there is light in the world? அப்ப பூமியில வெளிச்சம் இல்ல. It is not that the light is in the world. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பூமியானது உருண்டையானது, கோளம். So if you see the earth, it is in a சுத்தி கொண்டே இருக்கிறது. பூமி சுத்தி கொண்டே இருக்கு. ஆனால் நாம இதுக்கு தண்ணி சுத்த இல்ல. So it spins around. அதான் ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா. இந்த பூமி என்ன செய்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கோளமான பூமி சுத்தி கொண்டே இருக்கிறது. So if you see that the earth, it starts spinning around. அது பாருங்க, தன்னை தானே என்ன செய்யும்? அந்த பூமி சுத்தி கொண்டு வரும். So if you see the earth, it starts moving around on its own. 24 மணித்தியாலத்திலே பூமி தன்னை தானே சுத்தி கொண்டு வருகிறது. So it takes 24 hours for it to revolve around. அது தன்னை தானே இல்ல, பாருங்க அழகாக அது என்ன செய்யறதுன்னா சூரியனை சுத்தி கொண்டு வருகிறது. So if you see that, it beautifully go around the sun. சூரியனை சுற்றி கொண்டு வரும் பொழுது பாருங்க, அதற்கு எவ்வளவு நாட்கள் எடுக்கிறது? 365 நாட்கள் எடுக்கிறது, ஒரு வருஷம். So it takes a calendar year to go around the sun. இந்த இந்த பூமியானது எப்பொழுதும் ஆறு டிபெண்டா இருக்கிறன்னு சொல்லி சொன்னால் சூரியனை, சந்திரனை. So if you see that the earth depends on the sun. சூரியன் இந்த பூமிக்குள்ள வராட்டி பாருங்க, பூமி என்னவா இருக்கிறது? இருளா இருக்கிறது. So if the sun is not there, then the earth will be dark. ஆண்டவருடைய பிள்ளைகள், அவர் வெளிச்சமான தேவன். So we are the children of God and he is the light. அவர் ஒளியுள்ள தேவன். He is the light. He is the light. இருளிலே இருக்கிற எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி என்று சொல்லி யோவான் தீர்க்கதரிசியிலே சொல்லி இருக்கிறார். So John says that he shines the light on his children. அப்ப ஆண்டவர் பாருங்க சூரியனை போல அவர் என்ன செய்வார்? தேவன் பிரகாசம் உள்ள தேவன். So our God is a Lord who shines like a sun. ஏன் சூரியனை போல பிரகாசம் உள்ளவர் என்று சொல்லி இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், you know why it is written in the Bible that he is similar to the sun? எங்களுக்கு தெரிந்தது பிரகாசம் உள்ள ஒரு கோள் என்று சொல்லி சொன்னா அது சூரியன் மாத்திரம்தான். The only planet that we know that has light is sun. சூரியன்ல இருந்து பிரகாசம், சூரியனை கிட்ட போயலாம், அதில இருந்து வெப்பம் வருகிறது, அதில இருந்து தாவரங்கள் வளருகிறது. So if we go closer to the sun, you will be start feeling the heat. இந்த பாருங்க அருமையான பிள்ளைகளே, இந்த சூரியனை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒப்பிட முடியாது. We cannot compare the sun with our Lord Jesus Christ. ஆனா கண்டிப்பா கம்பேர் பண்ண வேண்டும். ஒருவருக்கு அடையாளமா ஜனங்களுக்கு புரிய வேண்டும் என்று சொல்லி என்ன சூரியனை இயேசுவுக்கு அடையாளமாய் சொல்லுகிறார்கள். So just for the understanding of the people, we try to compare the similarity so that we get a clear understanding. சூரியனுடைய வெளிச்சம் நீங்கள் 1,00,000 என்று சொல்லி சொன்னாலும் ஆண்டவர் இயேசுவுடைய வெளிச்சத்துக்கு அது சமமானது அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Even if the sun has a brighter light, still it is not equal to the light of the Lord. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் பாருங்க, என்னன்னு சொல்லி சொன்னால், இனி சூரியன் உனக்கு வெளிச்சம் கொடுக்காது, சந்திரன் வெளிச்சம், நானே உனக்கு ஒளியை கொடுக்கிறது தேவனாய் இருக்கிறேன். So we see here in the Bible, it says that hereafter you won't see the sun or the moon for the light, but I will be there in your darkness. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர் ஜீவ ஒளியான தேவன், வெளிச்சமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்களும் எப்படிப்பட்டவர்களாக இருப்பீங்கன்னு சொன்னால்
வெளிச்சமாயிருப்பீர்கள். So we see that the Lord is bright and he is the light. So we are the children of God. So we have to be the light. அப்ப இந்த வெளிச்சத்திலே பாருங்க, இந்த லைட்ஸ் வேலை செய்து கொண்டிருக்கு உள்ளுக்கு. So we see that the lights are shining inside. இந்த லைட்ஸ் வந்து நாங்கள் கம்மி பண்ணியும் விடலாம், அதிகமாக்கியும் விடலாம் இந்த லைட்ஸ். So we can dim the light or we can turn it full. அப்ப அவருடைய வசனம், தேவனுடைய வசனமுடைய கால்களுக்கு அது எப்படியா இருக்கிறது சொன்னா தீபமா இருக்கிறது. So the word of the Lord is the lamp of our feet. பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. It is the light to our feet. அப்ப தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது பாருங்க, அதை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது பாருங்க, என்னுமாய் தேவனுடைய அந்த பிரகாசம் எங்களை பிரகாசிக்க பண்ணுகிறது. So when we meditate the word of God, the light of the Lord will make us shine more. அங்க யோவான் சொல்றார், யோவான் ஞானஸ்நானம் சொல்றார், நான் அந்த ஒளி அல்ல, ஒளியை குறித்து நான் சாட்சி கொடுக்க வந்தேன். So John says that I am not the light, but I have come to tell about the light. அப்ப அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன் என்று சொன்ன யோவான் மீது தேவனுடைய ஒளியானவர் அங்கே இறங்கி யோவான் பிரகாசம் உள்ள மனுஷனாய் வாழ்ந்தார். So John says that I have come to tell the witness of the light, and when he said that, the light of the Lord came and he showed the real light. இந்த உலகம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பாவ உலகமாயிருக்கிறது. Dear children of God, this world is full of sin. இந்த உலகத்தை விடுதலையாக்கும்படியாக அந்த அதிகாரத்தை கர்த்தர் என்னுடைய கரங்களில் உங்களுடைய கரங்களில் தந்திருக்கிறார். So the Lord has given the authority in you and my hands. எடுத்து வாசிக்கலாம். நாங்கள் மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம். So let's turn to Matthew chapter 5. 14வது வசனம், 14 verse 14. 15வது 16வது 3 வசனங்களை நாங்கள் தியானிக்கலாம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டோம். பக்கத்தில் உள்ளாக்களுக்கு கரங்களை கொடுத்து, கரங்களை பிடிங்க, பக்கத்தில் உள்ளாக்களுக்கு Give hands to the person sitting next to you நீங்கள் and tell உலகத்துக்கு you are the light, வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். you are the light of the world. ஏன் வெளிச்சமாய் இருக்கிறோம் நாங்கள்? Why we are the light? எங்களுடைய தேவன் அவர் வெளிச்சமானவர். உங்களுக்கு புரியுது? அதுக்கு அடுத்து நான் இந்த பூமி கதை சொன்னேன், அல்லது எனக்கு இந்த கதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. Just to make you understand, I am telling about the world story, earth story. நீங்கள் ஒவ்வொருவரும் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. Each one of you are the light. அஜந்தன் வெளிச்சமாய் இருக்கிறார். Ajantan, you are a light. ஜோசுவா நீங்க வெளிச்சமாய் இருக்கிறீங்க. Joshua, you are a light. ஹல்லேலூயா. Hallelujah. இருளிலே இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படியாக நீங்க வெளிச்சமாய் இருக்கிறீங்க. So to deliver people from darkness, you are a light. இந்த லைட்ஸ் ஆஃப் பண்ணி விட்டா இது முழுக்க டார்க்கா, இந்த இருட்டா வந்துடும் இந்த ரூம். So when we turn off all the lights, this room turns dark. லைட்ஸ் வரும் பொழுது இந்த இடத்தை பார்க்கக்கூடியதா இருக்கிறது. So when the light is turned on, you will be able to see the நீங்க இருட்டுக்குள்ள போய் எந்த உடையை நீங்கள் அணிந்து கொண்டு போங்க, ஒருவரும் உங்களை பார்க்க மாட்டேன்னா பார்க்க முடியாது, எல்லாரும் இருட்டுக்குள்ள வந்து போவாங்க. So if you are in the darkness, no one is bothered what dress you are wearing, so you can wear whatever you want. ஆனா வெளிச்சத்துல வந்து பாருங்க, பார்க்கல நீங்க எந்த உடை உடுத்திருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, எப்படி தலைமுடி வாரி இருக்கிறீங்க, எல்லாத்தையும் பார்க்கக்கூடியதா இருக்கு, இல்லையா அம்மாவா? But if you are in the brightness, everyone can see what you are wearing and how you are dressed or groomed. ஆண்டவர் உங்களை பார்த்து, நீங்க மலையின் மேலே இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உயரமான இடத்துல இருக்கிறீர்கள், கண்மலையாகிய மலையின் மேலே நீங்கள் இருக்கிறீர்கள் தேவனுடைய பிள்ளைகளே. So the Lord sees you that you are on the top of the hill, and he can see you from there. எல்லாரும் உங்களை பார்ப்பார்கள். So everyone can see you. ஹல்லேலூயா. விசுவாச சோர்ந்து போயிருக்கிறீங்க, எல்லாரும் உங்களை ஏன் பார்ப்பார்கள்? ஒன்று வெளிச்சம், இரண்டாவது உயரத்தில் மலை மேலே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. So the people will see you because of two reasons. That is, one, you are the light, and second, you are in the high place. நீங்க சாதாரணமான தேவனுடைய பிள்ளைகள் இல்ல, ஒளியின் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள் நீங்க. So you're not an ordinary person, you are Lord's light. நான் பாருங்க, இந்த
இந்த இடத்துல வேர்ஷிப் செய்கிற மகள் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லும் போது ஆண்டவரே ஆமென்னு சொல்லி அதை நான் ரிசீவ் பண்றேன். ஹல்லேலூயா. எனக்கு தேவனுடைய வார்த்தையை பேசுறேன், நான் ரிசீவ் பண்றேன். So when I hear the word of God or during the worship, whatever the word the person is telling, I receive it by saying amen. நீங்கள் ஒவ்வொருவரும் பாருங்க ஒளியின் பிள்ளைகளாயிருக்கிறீர்கள். So you, each one of you, are the children of light. வெளிச்சத்தின் பிள்ளைகளாயிருக்கிறீர்கள். You are the children of light. மலை மேல் இருக்கிற பட்டணம் ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டாது. A city that is set on the hill cannot be hidden. எங்களுக்கு ஒரு சிந்தையால இணைப்பு என்னன்னு சொல்லி அநேகருக்கு பெரிய சர்ச்சில் இருக்கிற ஆண்டவர் பெரிய ஆண்டவர், சின்ன சர்ச்சில் இருக்கிற ஆண்டவர் சின்ன ஆண்டவர். So there is an assumption that if it is a big church, the Lord is big, and if it is a small church, the Lord's mightiness is small. உங்களுடைய சர்ச்சில் எவ்வளவு பேர்? 50 பேரா? அப்ப சின்ன ஆண்டவர். So if there is a very less member in your church, then people say that, oh, it's a small God. என்னையா ஒன்றும் புரியல. ஆண்டவர் எல்லாரும் ஒரே ஆண்டவர், ஒரு வெளிச்சம் உள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. So our Lord is same everywhere and he is the light. சின்ன சபையா இருந்தாலும் பெரிய சபையா இல்ல, உங்களை ஆண்டவர், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், உங்களை ஆண்டவர் பார்க்கிறபடியால் உங்களுடைய விசுவாசத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். So from your faith, Lord will bless you. So no matter where you are, only when you believe that he is a big God, then you will be the light. சொல்லுங்க, நீங்க மலை மேலுள்ள பட்டணங்கள். ஹல்லேலூயா. So tell it that you are a city which is on the hill. என்ன அழிவு வந்தாலும் அப்படியே இருப்பீங்க. ஹல்லேலூயா. உங்களை ஒன்றுமே சேதப்படுத்தாது. So no matter what disaster has taken place, you will never be. உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்தது என்று வேத வசனம் சொல்லுகிறது. So the Bible says that your mourning has finished. ஆண்டவர் பாருங்க, அவர் பராக்கிரம நிறைந்த தேவன். So we see that our Lord is a mighty Lord. அவர் எல் ஷடா. He is El Shaddai. அவர் இருக்கிற பிரகாரமே பாருங்க, எங்களையும் அவர் கொண்டு போய் தன்னோடு வச்சிருக்கிறார். So according to him, we will also be the same as he is kept. அவர் ஞான கண்மலையானவர். He is the Lord of wisdom. அவர் தன்னோடு பாருங்க உயரத்திலே கொண்டு எங்களை வைத்திருக்கிறார். So he takes us along with him and he will place us in the higher place. கழுகு எல்லா பறவைகளிலும் கழுகு அதிக தூரத்தில் அது பறந்து போகும். So if you see eagle comparing to the other birds, it can fly to very high places. உயரமான இடங்களில் அது என்ன செய்யும்னு சொன்னால் வீடுகளை, மலைகள் மேலே வீடுகளை கட்டும். So it builds its nest on a high place or high mountains. கழுகு குஞ்சை கொண்டு வந்து கீழே விடும் தேவனுடைய பிள்ளைகளை. Do you think it will leave us கீழே கொண்டு வந்து விடுவா? Will it bring and leave it in the அது கழுகு எப்பொழுது தன்னோட தான் தன்னுடைய குஞ்சுகளை வைத்திருக்கும். So if you see the eagle, it will keep its children along with it. எத்தனை பேர் விசுவாசிக்க என் ஆண்டவர் அவர் இருக்கிற இடத்துல என்ன வைச்சிருக்கிறார்? How many of you believe that the Lord will keep us in his place? ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். தேவன் என்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் எனக்கு விடுதலை கொடு. இந்த காரியங்கள் இருந்தால் தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் செய்யாதபடி பாருங்க, நாங்கள் எங்களை நாங்களே காத்து கொள்ளும்படியாக தேவன் கிருபை பாராட்டுவார். When we are aware that the Lord is seeing us and he is always looking at us, then we'll keep ourselves away from sin. இப்போ பாவங்கள் அதிக காரியங்களை சுற்றி காட்டாதபடி, அதை காட்டிலும் நீ தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ அழிந்து போவ பிள்ளை அல்ல, நீ இந்த பூமிக்குரியவன் அல்ல, பரலோகத்துக்குரியவன். இவைகளை சொல்லி பாருங்க, இன்னும் ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ளே வளருவான். So instead of telling them their sin, God will tell them the blessings and how he came over sin and doing all things. பாருங்க, பிசாசு என்ன செய்வான்? அவன் குற்றப்படுத்துவானுங்க. நீ பாவம் செய்து போட்ட, நீ என்னட்டவா, நரகத்துக்கு வா, என்னட்டவான்னு சொல்லி அவன் என்ன செய்வான்? எங்களை குற்றப்படுத்தி அவனோடு சேர்த்து கொள்ள அவன் முயற்சிப்பான். So if we see the Satan, he will blame us with all the mistakes that we have done and he'll try to take us along with him to the hell. ஆனபடியால் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலை மேல் உள்ள பட்டணம் அது மறைந்திருக்காது. So you are the light of the world and the city that is set on the hill cannot be hidden. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீங்க. நான் இந்த நாள் உப்பை குறித்து பேசல. So you are also the salt of the earth, but today we are not meditating on the salt. அடுத்த வசனம் பாருங்க, 15வது வசனம் வாசிங்க. விளக்கை கொளுத்தி
மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். வாசிங்க. பைல போதும், நீங்க வாசிங்க ரீட் பண்ணுங்க. So verse 15 says, nor do they light a lamp and put it under a basket, but on a lampstand, and it gives light to all who are in the house. Let your light so shine before men that they may see your good works and glorify your Father in heaven. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கை தண்டின் மேலே வைப்பார்கள். அப்பொழுது அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். So they light the lamp and they don't keep it under a basket, but then they keep it on a lampstand so that it gives light to every places. எத்தனை பேருக்கு விளக்கு உங்களுக்கு தெரியும்? விளக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? How many of you know what is a lamp? ஹல்லேலூயா. லேம்ப் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நாங்கள் பார்த்தோம். உங்களுக்கு லேம்ப்னு சொன்னால் லைட்டை தான் சொல்லுவீங்க. இதுதான் லைட்டுன்னு சொல்லி, அதாவது ஹேண்டில்ஸ் சேர்ச்சியில் கொளுத்துவாங்க, அதை சொல்லுவீங்க லேம்ப். So most of you would have not seen what is a real lamp look like. அங்கே மண்ணெண்ணெய் ஊற்றி, உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்காவில் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால் பற்ற வைப்பார்கள். விளக்கெண்ணெயை மண்ணெண்ணெய் ஊற்றி இப்படி இருக்கும் லேம்ப். அதை தான் அந்த காலங்களில் நாங்கள் யூஸ் பண்ணினோம். So in Sri Lanka in the earlier days they pour some kerosene and then they light the lamp. ஸ்ரீலங்கா மாத்திரமில்லை, இந்தியாவில் இருந்தார். Even in India. ஹல்லேலூயா. ஆருங்க என்னன்னு சொன்ன விளக்கை கொளுத்தி போட்டு நாங்கள் ஒன்று அந்த விளக்கை கொண்டு ஒளிச்சு வைக்கிறேன். So we don't light the lamp and then we hide it. எல்லாரும் என்ன செய்வோம்? அந்த விளக்கை இதே லைட்டை மேலே போட்டிருக்காங்க. Why there is light on the top? சொல்லுங்க, ஏன் மேலே போட்டிருக்காங்க லைட்ஸ்? எல்லாருக்கும் பார்க்க வேணும் வெளிச்சம். ஹல்லேலூயா. அப்போ விளக்கை கொளுத்தி நாங்கள் விளக்குகள். ஹல்லேலூயா. எரிகிற விளக்குகள். So we are the light and we are the light which is burning. அப்போ விளக்கை கொளுத்தி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உயரமாய் தண்டில் வைப்பார்கள். அது எல்லாருக்கும், வீட்டில் உள்ள எல்லாருக்கும் அது வெளிச்சம் கொடுக்கும். So what they do is they light the lamp and then they place it on a lampstand so that it gives light everywhere in the house. இப்பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எடுக்க தேவை. நாங்கள் வாசிச்ச ஏசாயா 60 உண்டு. உன் ஒளி வந்தது, எழும்பி பிரகாசி, கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். நீங்க எடுக்க தேவையில்லை. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவ மகிமை எங்கள் மேலே உதிக்கிறபடியா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வெளிச்சம் எங்களுக்குள்ளே இருக்கிறபடியால், அவருடைய வெளிச்சத்தை நாங்கள் பெற்ற பிள்ளைகள், நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. வெளிச்சம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த வெளிச்சத்தை நாங்கள் மறைக்காதபடி என்ன செய்ய வேணும்? எல்லாரும் எங்களுடைய வெளிச்சத்தை ஹல்லேலூயா பார்க்கும்படியாக என்ன செய்ய வேண்டும்? விளக்கு தண்டின் மேலே வைக்க வேண்டும். So we the children of God who had received the light and glory of the Lord, we shouldn't be hiding our light under the basket, but then we have to keep it on a lampstand so the people can see our light. மறைத்து வைக்கிற அந்த பழக்கம் பாருங்க இருக்கக்கூடாது. So we shouldn't be having the habit of hiding things. இருள் பாருங்க, நாங்கள் அந்த விளக்கை நாங்கள் ஒளிச்சு வைப்போம் என்று சொன்னால் அந்த வீட்டுக்குள்ள என்ன வரும்? இருள் வரும். யோசிக்கிறீங்களா? சின்ன பிள்ளைகளுக்கு புரியலையா இங்கிலீஷ்? So what will happen if we hide the light? What happens to the house? நீங்க சொல்லுங்க, கிட்ஸ் சொல்லுங்க. ஒரு விளக்க, ஒரு லேம்பை நாங்க ஒளிச்சு வச்சால் அதுக்கு என்ன வரும்? சொல்லுங்க. So what will happen if we don't light a lamp and we hide the lamp? பேசுங்க. What will happen to the house? என்னன்னு புரியலையா நாங்க சொல்றது உங்களுக்கு? டார்க். யா, கரெக்ட். ஆமாம், டார்க் வரும். So it will turn dark. இருள் வரும். அப்ப பாருங்க, இருள் வாரத்துக்கு நீங்களும் என்ன செய்கிறோம்? So what we have to do if there is darkness? இருள் பாருங்க, எங்கள் மூலமா இருள் போக வேண்டிய இருள் எங்கள் மூலமா இருள் வருகிறது. புரிஞ்சு கொள்றீங்களா அதோட பிள்ளைகளை? So it is two way that the darkness goes through us and the darkness come into us. ஹல்லேலூயா. நாங்க ஒளிச்சு வச்சிருக்கும் போது, விளக்கை ஒளிச்சு வச்சிருக்கும் போது இருள் என்ன செய்யறது? அந்த வீட்டுக்குள்ளே வருகிறது. So when we hide the lamp, the darkness enters the house. எனக்கு ஒளித்து வைக்கிறேன்னு சொல்லி எனக்கு விருப்பமான காரியம். ஆக்கள் இந்த திங்ஸ் எல்லாம் ஒளிச்சு வைக்கிறேன் சின்னதில் தாங்கி. So I like to hide people's things.
உங்களுக்கும் அப்படி இருக்கு, குறும்புகள் இருக்கிறீங்க நீங்க ஒளிச்சு வைக்கிறது. So there will be some people here who has an habit of அக்காடே hiding. ஒளிக்கிறது, அண்ணாண்டே ஒளிக்கிறது, அப்படி எல்லாத்தையும் ஒளிச்சு வைக்கிறது உங்களுக்கு சொல்லி இல்லையா? இல்லையா அம்மாவா? So do anyone have that habit of hiding things, maybe your brothers or sisters? நான் ஒரு முறை அக்காண்ட அவங்க வந்து கவனம் இல்லை, தாலி கொடிய கட்டி அங்கே இங்கே வெப்படுத்து ஒரு நாள் ஒளிச்சு போட்டேன். So once I hide her தேடிக்கொண்டு திரிகிறாங்க, எல்லா இடமும் தேடிக்கொண்டு நானும் கொண்டு பேசவே இல்லை, அப்படியே இருந்துட்டு. She was searching everywhere. I looked at her, but then I did not tell her anything. அப்போ பாவம் அவ கடைசியில் காணையிலன்னு சொல்லி கொஞ்சம் உடைஞ்ச மாதிரி கவலையில் வேதனையோட இருக்க சொன்னேன். இனிமேல் என்ன ஜாக்கிரதையாக வச்சிருங்க இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தேன். So I saw her being broken when she started searching, and then I felt bad and I gave it back to her and told her not to miss it anywhere. இப்போ அநேகர் நாங்கள் ஹைட் அண்ட் சீக் அந்த பிளேயிங் தான் ப்ளே பண்ணி கொண்டிருக்கிறோம் போல. So most of the time we play hide and seek game. ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. ஆண்டவருடைய பிள்ளைகள் நானும் நீங்களும் வெளிச்சமாக இருக்கிறோம். So we the children of God, we are the light. ஹல்லேலூயா. அநேக காரியங்களை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிற கிருபைகளை தாளந்துகளை நானும் நீங்களும் என்ன செய்கிறோம், கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்கிறோம். So most of the time we ஒளிச்சு வச்சிருக்கிறோம். Most of the time we hide the talents and the grace that the Lord has given to us. உங்களுக்குள்ள என்னென்ன தாளந்து இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் தேவனுடைய பிள்ளைகளே. So you know what are the talents you have. ஹல்லேலூயா. எங்களுடைய சுயநலத்துக்காக எங்களுடைய சோம்பேறியின் நிமித்தமாக பாருங்க, ஆண்டவர் கொடுத்த அந்த ஒளியை கொண்டு நாங்கள் என்ன செய்கிறோம்னா ஒளிச்சு வச்சிருக்கிறோம். Because we are lazy, we hide all the talents that the Lord has given to us. தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். So we the children of God should always give light to the other person. ஒன்று நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், எங்களுக்கு நாங்கள் வெளிச்சம் கொடுக்க வேணும். தேவனுடைய வார்த்தையை வாசிக்க 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 தேவனுடைய வெளிச்சம் எங்களுக்குள்ளே பெருகுகிறது. So one way we can receive light is by meditating on the word of the Lord. So when we meditate, the light in us will ignite. அப்போ ஏன் லைட் போடுறாங்கன்னா இந்த இருக்கிற இருளை போக்கும்படியாக. இப்போ நாங்கள் ஒரு பைபிளை பார்க்கும்படியாக இந்த இதில் லைட் போடப்பட்டிருக்கிறது இந்த ஹோலுக்குள்ள. So we see that in the hall we have the light to make sure that we are able to see the Bible. அருமையான பிள்ளைகளே, அநேக காரியங்களை நானும் நீங்களும் மறைத்து வைத்திருக்கிறோம். So dear children of God, we had hidden so many things. இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியில பாருங்க, ஆண்டவர் நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்த உண்மைதான். தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறபடியால் மறைத்து வைக்காதபடி பாருங்க, வெளிச்சமாய் நாங்கள் உதிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். So this February Lord has given us the promise that we shouldn't be hiding things. Instead we have to be the children of light. உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் ஒரு உவமையை சொல்றார். ஒரு மனுஷன் பாருங்க, தன்னுடைய சொத்தை அவர்கிட்ட இருந்ததை ஒருவருக்கு 10 தாளந்து, ஒருவருக்கு 5 தாளந்து, ஒருவருக்கு 1 தாளந்து. அப்படியா? ஆமா. அப்படியா? 10 5 1. அப்படியா? 10 5 1 இல்லை. 10 2. இல்லை 5 2 1 தவறுதலா தான் சொன்னார். 5 2 1 எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் மத்தேயு 25ஆவது அதிகாரம் பாருங்க, அவன் ஒளிச்சு வச்சு 15ஆவது வசனம் வாசியுங்க. மத்தேயு 25. Matthew chapter 25 verse 15 says, and to one he gave 5 talents, to another 2, and to another 1, to each according to his own ability, and immediately he went on a journey. அதுக்கு முதல் வசனத்தை வாசிங்க. முதல் வசனத்தை 14 25 14. For the kingdom of heaven is like a man traveling to a far country, who called his own servant and delivered his goods to them. ஆமென். தமிழ்ல வாசிங்க. அன்றியும் எங்க போறான்? பிரதேசத்துக்கு பிரயாணமாய் போற ஒரு மனுஷன் பாருங்க, தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய், அவன் வச்சிருந்த ஆஸ்திகளை பாருங்க அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்து இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தன்னுடைய ஆஸ்திகளை எங்களுக்கு தந்துட்டு போயிருக்கிறார்.
தன்னுடைய வல்லமைகளை எங்களுக்கு தந்துட்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. So here we see that the man gives all his goods to a person. Same way the Lord has given all his goodness and his strength to us. ஆண்டவர் என்னையும் உங்களை சும்மா விட்டுட்டு போகவில்லை தேவனுடைய பிள்ளைகளே. So the Lord never left us alone when he was going. அவர் எங்களுக்கு தாளந்தை தந்துட்டு போயிருக்கிறார். So he has given you all a talent. ஒருவனுக்கு 5 தாளந்து, ஒருவனுக்கு 2 தாளந்து, ஒருவனுக்கு 1 தாளந்து. So for few it is 5 talents, for few it is 2. உங்களுக்குள்ள தாளந்து இல்லைன்னு சொல்லி ஒருவரும் சொல்ல முடியாது. So no one can say where is your talent. இந்த உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தாளந்தை நீங்க ஒளித்து வைக்கும்போது என்ன செய்றீங்கன்னு சொன்னால் நீங்கள் So when you hide your talent that the Lord has given, தாளந்தை ஒளிக்கும்போது என்னத்தை ஒளிக்கிறீங்க? So when you hide your talent, what do you hide? வெளிச்சத்தை நீங்க என்ன செய்றீங்க? ஒளிச்சு வைக்கிறீங்க. ஹல்லேலூயா. So you will be hiding your light also along with நீங்க வெளிச்சத்தை ஒளிக்கும்போது நீங்களும் இருளுக்குள்ள இருக்கிறீர்கள், ஜனங்களும் இருளுக்குள்ள இருக்கிறார்கள். So when you are away from the light, when you hidden yourself from the light, you are in the darkness and people are also in the darkness. எனக்கு தெரியாட்டும் அருமையான பிள்ளைகளே, தேவனுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் கர்த்தர் உங்களுக்கு எத்தனை தாளந்தை தந்திருக்கிறார்னு சொல்லி. It may not be that I know or anyone next to you know, but you know that God has given you talent. தேவனுடைய கிருபை நிமித்தம் அவர் உங்களுக்கு தாளந்தை தந்திருக்கிறார். So according to his mercy and grace he has given you each a talent. ஒருவரும் சொல்ல முடியாது ஆண்டவர் எனக்கு ஒரு தாளந்தை கொடுத்து தரையில என்று சொல்ல முடியாது. So no one will be able to tell that the Lord has not given me any talent at all. ஒவ்வொரு திறமைகளை உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். இல்லையா? ஆமாமா தேவனுடைய பிள்ளைகளே. So definitely God has given you a talent. அப்போ பாருங்க, ஒருவன் அந்த எஜமான திரும்பி வருகிறார். வரும் பொழுது பாருங்க, 5 கொடுத்தவன் அவன் ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து என்ன கொடுக்குறான்னு சொல்லி எஜமான்கிட்ட அதை 10 கொண்டு வந்து கொடுக்குறான். ஹல்லேலூயா. So we see that the master has come back and the person who received 5 talent gives back 10. 2 கொடுத்தவன் 4 கொடுக்கிறான். So the person who received 2 give it back as 4. 1 கொடுத்தவன் அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த 1 கொண்டு போய் மணலுக்குள்ள என்ன செய்தான்? புதைச்சு வைக்கிறான், ஒளிச்சு வைக்கிறான். So we see that the man who received 1 has dug and he placed it in the ground. ஒளிச்சு வைச்சவனை ஆண்டவர் பாராட்டினாரா இல்லையா? So did you see that the Lord encourages the person who அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க. ஒரு தாளந்தை 24 வாசிங்க. 24. ஒரு தாளந்தை வாங்கி ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாய் இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்வேன் என்று சொல்லி அவரிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். பரிபூரணமும் அடைவான். இல்லாத இடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப பாருங்க, இல்லாத இடத்திலிருந்து உள்ளதை எடுத்துக்கொள்ளும் போது நாங்கள் யாரை குறை சொல்லுவோம்? So when ஆண்டவரை குறை சொல்லுவோம். இல்லையா? ஆமாவா? So when it is taken away from a person who doesn't have it already, whom do we blame it? So we blame it on the Lord. இப்போ நீங்கள் பேசுங்க. ஆண்டவர் என்ன செய்யறான்? ஒருத்தனுக்கு 5, ஒருத்தனுக்கு 2, ஒருத்தனுக்கு 1 கொடுக்குறாரு. ஓகேயா? So அப்போ 5 உள்ளவன் 10 கொடுக்குறான் கொண்டு வந்து. So we see that God has given 5 to one person, 2 to one person and 1 to the other person. 2 உள்ளவன் 4 கொண்டு வந்து கொடுக்குறான். So the person who has 5 give it back as 10 and person who had 2 give it back as 4. 1 உள்ளவன் அதை கொண்டு போய் புதைச்சி வைக்கிறான், அதை 2 ஆக்காமல். So the person who received 1, instead of making it as 2, he had hidden it away. எத்தனை பேர் நாங்கள் ஆண்டவர் கொடுத்த திறமைகளை புதைத்து வச்சிருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை? So how many of you are hidden the talents or the ability that the Lord has given to us? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறபடியால் பாருங்க,
சுவிசேஷமாகி அந்த ஒளி எங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் ஆண்டவருடைய நாமத்தை நானும் நீங்களும் அறிவிக்கும்படியாகத்தான் எங்களை அழைத்திருக்கிறார். So we are the children of God and the light of gospel is within us. So today we are here. போன வருடத்திலே நாங்கள் எத்தனை பேருக்கு ஆண்டவரை பற்றி நாங்கள் சுவிசேஷம் சொல்லி இருக்கிறோம், நற்செய்தி சொல்லி இருக்கிறோம். So to how many people we had told the gospel in the last year? இப்போ சர்ச்சுக்கு கூட்டி கொண்டு வந்தது அதை நாங்கள் கேட்குறோம். எத்தனை பேருக்கு நாங்கள் தெருவில் வச்சோம், ஃபோனில் எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் சொல்லி இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகள். So to how many people we had told the gospel of the Lord and wherever we are seeing on the street or in the ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்தை பாருங்க, வெளிச்சத்தை வல்லமைகளை என்ன செய்கிறோம், நாங்கள் ஒளித்து புதைத்து வைத்திருக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. So we are hiding the strength that the Lord has given to us or the blessing that the Lord has given to us. ஒளித்து வைக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த புதைத்து வைத்து அதை வேண்டி இருக்கிறவனுக்கு தான் கொடுக்கிறார் ஆண்டவர். So when we hide that and Lord will take it away from us and he will give it back to someone who already has it. இப்போ 10 உள்ளவன் 5 உள்ளவன் 10 வந்துட்டான், இப்போ 11 உடனே அவனில் என்ன செய்யறாங்க, பொறாமை கொள்றோம். So if we see that the person who had 10 got one more and it made 11, we start feeling jealousy about that. நான் சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சு கொள்றீங்களா தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தை நானும் நீங்களும் சொல்ல வேண்டும். So we the children of God should tell the name of the Lord. நாங்கள் வெளிச்சமாய் இருக்கிறோம். ரட்சிக்கப்படாதவர்கள் எப்படி இருளிலே இருக்கிறார்கள், நாங்கள் அவர்களுக்குள்ளே போகும்போது எங்களுடைய வெளிச்சம் அவர்களை பிரகாசிக்க பண்ணும். So we have the salvation. So when we get along with people who have not received salvation, our light has to shine among them. அப்ப நாங்க விளக்கை கொளுத்தி வச்சிருக்கிறோம். விளக்க பாருங்க, எங்க கொளுத்தி கீழே ஒளிச்சு வச்சோம்னு சொன்னால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு என்ன பிரயோசனம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. So if we are hiding our light, then what is the reason behind our salvation? சாக்கு போக்கு சொல்ல, இந்த மாதம் எனக்கு குளிர், அந்த பிரச்சனை, நானும் இன்னும் குடும்பம் நாங்கள் வேலைக்கு போறோம், நல்லா இருக்கோம், போதும். So we keep giving excuses saying I am good, my family is good and we are doing a good job. ஹல்லேலூயா. நாங்க அப்படி நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில ஆண்டவர் கொடுத்த அந்த ஒளியை வெளிச்சத்தை நானும் நீங்களும் புதைத்து வைத்திருக்கிறோம் அருமையான தேவனுடைய. We think that way, but then according to the Lord's what the Lord see on us is that we are hiding the talents that the Lord has given to us. நாங்க வீட்டில் புட்டா வைக்கிறோமோ இடியப்பம் வைக்கிறோமோ பரவாயில்ல, அதில் கொண்டு போய் என்ன கொடுத்து நற்செய்தியை சொல்லுவோம் ஆண்டவருக்கு. No matter what we cook at home, at least we give that and then we tell the gospel of the Lord. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை நற்செய்தியாக சொல்லும்படியாகத்தான் ஆண்டவர் என்னை உங்களை வெளிச்சமாய் அழைத்திருக்கிறார். So we are called as children of God to tell about the Lord. ஏசாயா 60:2 நீங்க வாசிச்ச வசனம் பாருங்க. இருள் எடுக்கிறது உங்களுக்கு தெரியும். இருள் வந்து பாருங்க, பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். பொழுது மூடிக்கொண்டிருக்கிறது. பாவம் என்ற இருள் மூடிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மரணம் என்ற இருள் மூடிக்கொண்டிருக்கிறது. நான் ஒரு உண்மையில் நடந்த கேரளாவில் நடந்த ஒரு காரியத்தை பார்த்தேன் பாருங்க. ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்தது, ட்ரான்ஸ்லேட் பண்ண தேவையில்லை. ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்தது. உடனே அவர்கள் பிரிஞ்சு அவள் என்ன செய்தார், நான் அம்மா விட்ட போறேன்னு போட்டு அந்த மகள் போயிட்டால். ஒரு சின்ன குழந்தை இருந்தது, 2 வயதா 3 வயது ஒரு பையனாக்கும் இருந்தது. கூட்டி கொண்டு போயிட்டாள். கூட்டி கொண்டு போய் 1 மாதத்துக்கு பிறகு வீட்டுக்கு வாருங்க, நான் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறேன்னு சொல்லி ட்ராமா ஆடி இருக்கிறார் ஹஸ்பண்டோட. வாங்க வீட்டுக்கு வாங்க, நான் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறேன், அவங்கள பார்க்க வேணும், மீண்டும் சேரணும், அம்மா விட்டு வாங்கன்னு சொல்லி அங்கே போய் கணவன் இரவு அங்கே இருக்கும்போது பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அவங்க இருக்கும்போது அவாக்கு வந்து வேறு ஒரு லவ் ஒரு ஆள் இருந்த வேறு ஒரு தொடர்பு இருந்தது. அப்போ அந்த குழந்தை வந்து ஹஸ்பண்ட்காரன் சொல்லியிருக்கேன், இந்த அதாவது லவ்வர் சொல்லியிருக்கேன் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த குழந்தை இருந்தேன்னு சொல்லி நான் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், குழந்தை எங்களுக்கு இதாக இடைஞ்சலாக இருக்கும், இந்த குழந்தைய ஹஸ்பண்டை கூட ஏதோ ஒன்று செய்யன்னு சொல்லி இந்த தாயார் வந்து பாருங்கள், இந்த தாயார் வந்து கடலுக்குள்ளே கொண்டு போய் குழந்தைய கொலை செய்து போட்டு அப்படியே தூக்கி வீசிட்டு வந்துட்டாள். ஹல்லேலூயா. வீசிட்டு வந்து சொந்த புருஷனில் பழிய போட்டுட்டாள். என்னுடைய புருஷன்தான் இதை கொண்டவர் என்று சொல்லி அங்கே போலீஸ் வந்து பார்த்து அதை செக் பண்ணி பார்க்கும்போது மலைகள் படிந்த அந்த போட்டு கொண்டு போன அந்த ஜாக்கெட்டில் மழை குளிர் படிஞ்ச அந்த
இதை போலீஸ் கண்டு அந்த மனைவி தான் அதை கொண்டதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி அவளை கொண்டு சிறையில் போட்டாங்க. அந்த குழந்தையும் சேர்த்து அந்த அந்த ஸ்திரீயும் வந்து சிறையில் இருக்கிறார்கள். பாருங்கள் எவ்வளவு அன்பு தணிந்து கொண்டு போய் எவ்வளவு இருள் வந்து ஜனங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. So we see that by the incident that the love has been the love has gone and then the people are gone into the darkness. இருள் காருள் ஜனங்களை மூடும் என்று சொல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் என்னுடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கும். Hallelujah. So it says that the darkness will be over the people, but then the Lord says that I will send my glory among you. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்ல, தேவ மகிமை என் மேலே உதிக்கும். So how many of you will lift your hand? இயேசு கிறிஸ்துவின் மகிமை என் மேலே உதிக்கும். The glory of the Lord will be on me. நான் மகிமையான காரியங்களை பார்ப்பேன். I will see the glorious things. அவர் ஜீவ ஒளியான தேவன். He is the Lord, living Lord. கர்த்தர் ஜீவ ஒளியான தேவன். He is the Lord of light. இருளே இருக்கிற மனுஷன் எந்த மனுஷனை பிரகாசிக்கிற மெய்யான ஒளி நம்முடைய கர்த்தர். So he is the true light who can shine among the people. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமி உலகம் இருளுக்குள்ளே போய் கொண்டிருக்கு. நானும் நீங்களும் வெளிச்சமாக இருக்க வேண்டும். Dear people of God, we see that the world is going into the darkness, but we are the light of the Lord. அதான் சொல்லுவாங்க, மெழுகுதிரியை போல அது வெளிச்சம் கொடுத்து உருகி அப்படியே தன்னை அழிச்சு கொள்ள வேணும்னு சொல்ல. நாங்களும் எங்களை நாங்கள் அழிக்கிறோம். So we see that the candle is lit and then it destroys itself when it is lighted, but then we are not the same. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உன் ஒளி வந்தது, எழும்பி பிரகாசி. So the Lord says that arise, your time has come and it's your light. கர்த்தரோடு நாங்கள் பாருங்க பிரகாசிக்க வேண்டும்னு சொன்னால் அவருடைய வசனங்களை நாங்கள் இன்னுமாய் அதிகமாய் உட்கொள்ள வேண்டும். So to shine we have to meditate on the word of the Lord. நாங்கள் வாசித்த சங்கீதம் மீண்டும் எடுக்க தேவையில்லை. சங்கீதம் 21:1 கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் என்று வேதவசனம், அவர் என் வெளிச்சம் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. So the Psalms that we have read, it says that the Lord is our light and our salvation. So we say that he is our light. ஹல்லேலூயா. புரிஞ்சு கொள்றீங்க? ஆண்டவர் பாருங்க அந்த தேவனுடைய ரட்சிப்பை வந்து அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை மற்றவர்களுக்கு உடுத்தி கொள்ளும்படியாக அந்த அதிகாரத்தை அந்த காரியத்தை என்னுடைய கரங்களிலே உங்களுடைய கரங்களிலே தந்திருக்கிறார். So we see that the Lord has given the authority that we wear the robe of salvation. இப்போ தேவ தூதர்கள் சொல்லல இந்த பூமியில அல்ல இந்த உலகத்துல வந்து சுவிசேஷங்களை சொல்லுங்கன்னு சொல்லல. So the Lord did not tell to the angels to go and tell the word of the Lord. ஹல்லேலூயா. சில உங்களுக்கு தெரியும், ஆஸ்திரேலியாவில் ஒரு ப்ரீச்சர் இருக்கார், 2 காலும் இல்லை கையும் இல்லை, ஆண்டவுடைய சுவிசேஷத்தை சொல்லி கொண்டிருக்கிறார். So we see that there is a preacher in Australia who doesn't have leg or hands, but still he tells the word of the Lord. ஆண்டவர் எங்களுக்கு எவ்வளவு கரங்களை, நல்ல கரங்களை தந்திருக்கிறார், கால்களை தந்திருக்கிறார். So we see that the Lord has given us good hands and legs. இந்த மாதத்தில் என்ன ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும், உம்முடைய நற்செய்தியை சொல்லுகிற மகனாக இருக்க வேண்டும். So let's decide, at least in this month we will be the light and we will tell the gospels to people. ஹல்லேலூயா. எங்களுடைய வெளிச்சம் பாருங்க, இருளில் இருக்கிற பிசாசு எங்களுடைய வெளிச்சத்தை கண்டு அவன் என்ன செய்வான்? பயந்து ஓடுவான். So if we see that Satan will be afraid of our light. விசுவாசிக்கிறீங்களா தேவனுடைய பிள்ளைகளே? Do you believe that? உங்களை கண்டு பிசாசு ஓடுவான். காரணம் நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். So the Satan will run away from you because you are the light of the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Glory to the name of the Lord. அந்த ரோமர் அதிகாரத்தில் பாருங்க, ரோமர் அதிகாரம் 12வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர் 12வது அதிகாரம். எல்லா வசனங்களும் வாசிக்க நேரமில்லை, ஒரு வசனத்தை மாத்திரம் 7ல் இருந்து வாசிங்க. 12வது 7ல் இருந்து வாசிங்க. புத்தி சொல்றவன் இன்னும் புத்தி. அப்போ ஒருவருக்கு வந்து போதிக்கிற காரியம் இருந்தால் அதை நீங்கள் மறைத்து வைத்துக்காதீங்க. நீங்கள் புத்தி சொல்லுவீங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படியாய் வாழ வேணும், இப்படியா வாழ, அதை நீங்கள் என்ன செய்யாதீங்க? ஒளிச்சு வைக்காதீங்க. அப்படி வாசிங்க. தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவங்க, நீங்கள் அதை ஒளிச்சு வைக்காதீங்க. வஞ்சம் இல்லாமல் பகிர்ந்து கொடுங்க. முதலாளியான ஜாக்கிரதையாக இருக்க கடவன்.
செய்ய கடவோம். உங்கள் அன்பு மாயமற்றதாய் உங்களுடைய அன்பு மாயமற்றதாய். அன்பு பாருங்க, அது மாயமாதமான அன்பாக இருந்தேன்னு சொன்னால் நாங்கள் எப்படி சொன்னால் எங்களுடைய விளக்க வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் ஒளிச்சு வச்சிருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை. இது ஒளிச்சு வைக்கிற காரியங்களை குறித்து நான் சொல்லிக் கொடுங்க. நேரம் போனபடியே நான் முடிச்சு கொள்ள போகிறோம். அப்படியே வாசிங்க, அப்படியே வாசி போட்டு நாங்கள் முடிப்போம். தொடர்ந்து வா வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் ஆமே, நீங்கள் ஒவ்வொருவரும் சகோதர சிநேகத்திலே பட்சமாயிருங்கள், கனப்படுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியதை உபசரிக்க நாடுங்கள், உங்களை துன்பப்படுத்துவதை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதை அண்டி சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகிற சந்தோஷப்படுங்கள், அழுகிறவருடன் அழுங்கள், ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையா உள்ளவர்களாயும் மேட்டின்மையானவர்களை சிந்திக்காமல் தாழ்மை உள்ளவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான் என்று சொல்லி எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமை செய்யாத எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானதை நாடுங்கள். கூடுமானால் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். ஹல்லேலூயா. இது நாங்கள் ஒளித்து வைக்காத, எங்களோட வெளிச்சத்தை நாங்கள் ஒளித்து வைக்காதபடி இதை நாங்கள் மற்றவர்களுக்கு நடப்பிக்கும்படியாக இந்த காரியங்கள் நாங்கள் ஒவ்வொன்றும் செய்ய வேண்டும். So if you see in Romans chapter 12 verse 7 till the last, it says like how we have to behave as a children of God and make sure that we are not hiding our light, instead shining our light. அப்படியே கண்களை மூடி ஒரு விசை நாங்கள் முடிந்தவர்கள் மாத்திரம் எழுந்திருக்கலாம், மற்ற உட்கார்ந்துருங்க. நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். பரிசுத்த நல்ல தகப்பனே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Dear Lord, we thank you, Lord. அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த 1ஆம் தேதி பிப்ரவரி மாதத்தை நீங்கள் காண செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. We thank you, Lord, for enabling us to see this day, Lord. ஏசாயா 60:1-2 வசனங்களின்படியாய் ஆண்டவரே ராஜா, உன் ஒளி வந்தது, எழும்பி பிரகாசி என்று சொன்னீங்களே ராஜா. Lord, according to the verse from Isaiah chapter 60, which says that arise and shine and let your light shine. இருளிலே இருந்த எங்களை ஆண்டவர், இந்த சூரியன் பூமிக்கு எப்படி வெளிச்சம் கொடுக்கிறதோ அதே போல என் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்களா ஆண்டவரே. So like the sun which lights the world, O Lord, same way you are also being our light, O Lord. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. Lord, help us to be the children of light. இந்த மாதத்திலே ஆண்டவரே, யார் யார் இருளிலே இருக்கிறார்களோ அந்த இருளிலே உள்ள ஜனங்களுக்கு உம்முடைய நற்செய்தியை சொல்லி அவர்களும் வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வரத்தக்கதாய் என் தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. Lord, help us to tell your gospel to the people who are in the darkness and bring light in them, Lord. அது மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகள் இன்னுமாய் நாங்கள் உங்களை கிட்டு சேர்ந்து உங்களுடைய அன்பிலே நிறைந்த ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுடைய ஐக்கியத்திலே நிறைந்த ஆண்டவரே ராஜா, உங்களுடைய வசனத்திலே ஆண்டவரே நாங்கள் அதிகமாய் உட்கொள்ளத்தக்கதாய் இந்த வருஷத்திலே எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. Lord, help us to be getting more closer to you, Lord, and be united and meditate on your word more. இந்த உலக ஆண்டவரே அன்பு தணிந்து கொண்டு போகிறது. பிள்ளைகள் ஆண்டவரே, பிள்ளைகளையே தாயார் கொலை செய்கிற காலமாக இந்த உலகம் இருக்கிறது. So we see that the love is fake in this world, O Lord. We see that the mother itself killed the child. தகப்பன் தன்னுடைய பிள்ளைய மகளை கெடுக்கிற இந்த காலமாய் ஆண்டவரே இந்த காலங்கள் இருக்கிறது ஆண்டவரே. We see that the father do against the children. ஆண்டவரே, ஒரு விசையாய் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே விளக்குகளாய் இருக்கிறபடியால் அதை மரக்காலால் மூடாதபடி ஆண்டவரே தண்டிலே வைக்கத்தக்கதாய், உயரத்திலே வைக்கத்தக்கதாய் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Lord, we commit that we are the light of you, Lord. Lord, let us not hide the light and let us keep it on the lampstand and be on a higher city, Lord. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவை ஆசீர்வதியுங்க. The people who had come here, Lord, bless them.
சமாதானத்தின் பிரபு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். I pray that the peace of the Lord be among them. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. We pray in the mighty name of our Lord and Savior Jesus Christ. ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை வென்று நம்புகிறவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியோட ஐக்கியம் அந்யோன்யம் இரண்டாவது வருகை மட்டும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோட ஒரு ஆசீர்வதிக்கிறார். உங்களோட முகங்களில் ஒரு பிரகாசம் இருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்கள், உங்களுடைய முகங்களில் பிரகாசம் இருக்கிறது. ஆமேன்.